இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்வைப் அப்படிங்கிற நேம்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ கிரெடிட் கார்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோ கிரெடிட் லிமிட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பிக்சர் இருக்கக்கூடிய ஒரு கார்டு, இன்னொன்று வந்து மேல் பிக்சர் இருக்கக்கூடிய கார்டு. ஸோ இதில் வந்து இந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து பிரிண்டட் பண்ணுவாங்க. ஸோ கார்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீலாம் கிடையாது. இந்த கிரெடிட் கார்டுக்கான ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 499 + ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ, அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான ரெனிவல் ஃபீமே உங்களுக்கு சேம் அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டில் உள்ள ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ண அடுத்த 30 நாளைக்குள்ள ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஆன்லைனில் வந்து இஎம்ஐயில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இஎம்ஐயில் எடுத்தால் மட்டும்தான், அதுவும் இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுக்கணும். அதுக்கு அடுத்த செகண்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண அடுத்த 90 நாளைக்குள்ள இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஒரு 30,000 இல்லை 30,000க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் பிரைம் ஆனுவல் மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் கார்டில் வந்துட்டு கோல்டன் மெம்பர்ஷிப் வந்து டோட்டலாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு டார்கெட்டுமே கிடையாது. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோமினோஸில் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 20% டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு வந்து ட்வைஸ் 2 டைம் நீங்கள் வந்துட்டு இதை வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி மை ட்ரிப் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட் இல்லை வந்து பஸ் டிக்கெட் ஏதாவது புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அதில் வந்து 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் குவார்ட்டர் இயருக்கு ஒன்ஸ் மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா லிக்விட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் மட்டும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோவில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது மூலமாக இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு வந்து ட்வைஸ் நீங்கள் வந்து இந்த 10% டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து 100% கேரண்டியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பர் மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 200 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் 10,000 ரூபாய் ஒரு மந்த்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இது 15,000 ரூபாய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 1000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 25 பைசா அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் வந்து ஃபியூல் சர்சார்ஜஸ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களால் 200 ரூபாய் வரைக்கும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி புக் மை ஷோவில் நீங்கள் வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணும்போது அதில் உங்களுக்கு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4 காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லக்கேஜ் ஆக்சஸ் பர் குவார்ட்டர் இயருக்கு வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி ரோட் சைடு ஆக்சிடென்ட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 1399 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட மெர்ச்சன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து அதுவும் உங்களோட ஃபேவரபிள் கேட்டகரியில் வந்துட்டு ஆஃபர் வந்து பண்ணுறதாகவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது ரெஃபர் பண்ணி ஒருத்தர் இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரினிவல் ஃபீ வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும். அதுக்கு அடுத்தது 3 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 5 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இஎம்ஐ ஃபீ வந்து டோட்டலாக வைவ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 1500 ரூபாய் வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது 2000 ரூபாய்க்கு ஒருத்தான மூவி டிக்கெட் வவுச்சர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9 பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 2500 ரூபாய் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
10 பேரை ரெஃபர் பண்ணும்போது 4 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் ஏர்போர்ட் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து கொடுக்கறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை வந்து ப்ரிவ்யூ பார்க்கறதுக்காகவே இந்த பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட நேம் வந்து இந்த இடத்துல தான் பிரிண்டட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களோட நேம் எப்படி பிரிண்டட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகி வரும் அப்படிங்கிறத நீங்கள் டெமோ வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ராசஸ்லாம் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேசிக் டீடைல் அப்புறம் பர்சனல் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களோட ஒர்க் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கார்டு செலெக்ஷனில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களோட இன்டர்னல் பாலிசி எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது தவிர வேறு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ஏடிஎம்மில் பணம் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2500 ரூபாய்க்கு மேலே ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை அடுத்த மாதத்தில் மொத்தமாக உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து ஃப்ளெக்ஸி பே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படி நீங்கள் வந்துட்டு 2500 ரூபாய்க்கு மேற்பட்ட அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கன்வர்ஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 49 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.